வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு மார்வல் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான காஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காஸ்ட் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஓரளவாச்சும் ஜட்ஜ் பண்ணலாம் மூவி எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அவெஞ்சர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்மென் இருக்காங்க, ஃபண்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்க, தண்டர் போல்ட்ஸ் இருக்காங்க. இந்த டீம்லாம் இருந்து யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா படம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவு நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆர்டிஜே கண்டிப்பாக இருக்க போகிறாரு. ஆல்ரெடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் விட்டுருந்தாங்க. டைட்டில் ரிவீல் பண்ணாங்களே அப்போயே விட்டுருந்தாங்க. நியூ மாஸ்க் சேம் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்துருப்பாரு. வேறு லெவலாக இருந்துச்சு. அதெல்லாம் செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. எல்லாரும் சுற்றி இருப்பாங்க, அவருடைய சென்டர்லேருந்து வந்து பண்ணும்போது வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து ஒரு லைவாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் கட் ஷாட் பண்ணி ஒரு குட்டி வீடியோவாக விட்டுருக்காங்க. பார்க்கலாம் நம்ம காஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில. ஆர்வமாக இருக்குது. போயிடலாமா? கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், தாரு, வனேசா கிர்பி, சூஸ்டாம் ஃபண்டாஸ்டிக் வரா, ஆந்தனி மக்கி கேப்டன் அமெரிக்கா, செபாஸ்டியன் பக்கி நினைக்கிறேன், பக்கி, எஸ் பக்கி, லெட்டிட்டியா ரைட், இவங்க யாரும் தெரியலையா, பால் ரெட், ஆண்ட்மேனு, வேட் ரசல் யார், யூஎஸ் ஏஜென்ட்டுன்னு நினைக்கிறேன், இவங்க யாரும் தெரியலையே, டெனச், ஓகே, ஈபான் மாஸ் தெரில, சிமுலியூ, ஷாங்சி வர போகிறாரா, ஃப்ளோரன்ஸ், இவங்க எலினா பெலோவா, இவங்க யாரும் தெரியல, கெல்ஸ்லி, லூயிஸ் சென்ட்ரி எஸ், டேனி ரமரஸ், ஜோசப் குயின், ஹியூமன் டார்ச், ஃபண்டாஸ்டிக் ஃபோர், டேவிட் ஆவர் ரெட் கார்டியனு, வின்ஸ்டன் டியூக் தெரில, ஹானா ஜான் கேமன் தெரில, போர்டு தலைவன் லோக்கி, பேட்ரிக், இவர் ப்ரொஃபஸர் எக்ஸ், இயான் மெக்னிட்டோ, ஆலன் கம்மிங் தெரிலையே யாருன்னா, ரெபேக்கா நோ ஐடியா, ஜேம்ஸ் டாட்டாம் தெரில, பெட்ரோபாஸ்கல், மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக், டூம், டாக்டர் டூம், now in production, மியூசிக் தான் எல்லா டீம்லையும். ஓஜி அவெஞ்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தோர் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. என்ன மற்ற யாரும் இல்லை. தண்டர் போல்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. சென்ட்ரி இருந்தாங்க, அப்புறம் எலினா பெலோவா இருந்தாங்க, யூஎஸ் ஏஜென்ட் அவங்களாம் இவர் கேப்டன் அமெரிக்காலாம் இருந்தார். நியூ நார்மல் கேப்டன் அமெரிக்கா, ஐ மீன் அவர் தான் இனிமேல் புதுசுன்னு தான் சொல்லணும். பட் அவர் பொசிஷன் நம்ம கேப்டன் அமெரிக்கா தானே, அதனால் நியூ நார்மல் தான். அது நார்மலாக ஆக்கிக்கணும், நார்மலைஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். புது ஒரு ஆள் அப்படின்னே நம்ம பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இன்னும் நான் படம் பார்க்கல, பட் ஓரளவு ஆவரேஜ்னு தான் கேள்விப்பட்டேன். என்னென்னு தெரிலங்க, அந்த ஃபேஸ் 5ல் பெருசாக எதுவுமே பார்க்க தோணலை. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து ஃபேஸ் 6ல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நிறைய படங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இடையெல்லாம் நிறைய படங்கள் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு மாதிரியாக என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஆர்வமாக பார்க்க தோண மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு மார்வல் வந்துட்டு. பட் தான் போயிட்டு இருக்கு. லோக்கி காமிச்சோன்னா எனக்கு அப்படி போயிருச்சு. லோக்கி அந்த சீரீஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக வளருது பாருங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். லோக்கி வேற லெவல் சீரீஸ். மார்வல் சீரீஸில் வந்து எல்லாத்துலேயும் எனக்கு லோக்கி தான் தி பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். வேறு லெவலாக இருக்கும். அந்த கேரக்டராக இருக்குன்னு தான் நான் ஒவ்வொரு இதில் சொல்கிறதான். அந்த கேரக்டருக்கு நீங்கள் எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரைட் பண்ணுறீங்களோ அதுதான், அந்த தான் அவங்களுக்கு அவுட்புட் வேறு லெவலாக போகும். அதான் கேமை பொறுத்த வரைக்கும் கிரேட்டோஸ் நான் அடிக்கடி சொல்கிறது தான். மூவிஸில் ஜான்விக் இருக்கார், லோக்கி இருக்காங்க, அது மாதிரி வேறு லெவலுங்க. அந்த கேரக்டர் ஆர்க்குன்றது தான் முக்கியம். அதான் லோக்கி வேறு லெவல். லோக்கி அதுக்கப்புறம் இவர் எனக்கு தெரிஞ்சு லோக்கியை தான் மல்டிவர்ஸ் அந்த ட்ரீ பிடிச்சிக்கிட்டு இருக்காருல்ல, டூம்ஸ்டே அவர் அடிக்க போவாரோ அந்த மாதிரி ஒரு தோணுது. ஒரு பெரிய கேஸ்ட் தான். எக்ஸ்மென் டீம்லேயே நிறைய பேர் காமிச்சிருக்காங்க. மெக்னிட்டோ இருந்தார், ப்ரொஃபஸர் எக்ஸு, அப்புறம் ஒரு சில பேர்லாம் இருந்தாங்க. வேறு யார் இருந்தாங்க எக்ஸ்மென் டீமில்? 2 பேர் தான் பார்த்தனா. நிறைய பேர் இருந்துச்சு. நிறைய பேர் யாரும் தெரில. ஒரு சில பேர் நம்ம மொக்க கமெண்ட்ரி வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் பிரேக் டவுன் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தா தெரியும் நமக்கு என்னென்ன ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். ஓகே, நைஸ் கேஸ்ட், வேறு லெவல். இப்போ நம்ம போயிடலாமா? மொக்க கமெண்ட்ரி வீடியோக்குள்ள போயிடலாம்.
வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கமிட்டி. நான் எங்கள் ஹோஸ்ட் எனக்கு இல்லாத திருநாளா நேற்று மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு லைவ் போட ஆரம்பிச்சிட்டான். பிக் ஆக்சுவலாக இது யாருமே எதிர்பார்க்கலாம் தான் சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாடி லீக்லாம் கிளம்பி இருந்துச்சு புது அனௌன்ஸ்மெண்ட் மார்வல் கொடுக்க போகிறாங்கன்னு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே அஃபிஷியல் அப்டேட் எதுவுமே கொடுக்காம இந்த பக்கம் மார்வல் திடீர்னு லைவ் வந்தது எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. சரிடா லைவ் வந்துட்டாங்க, பயங்கரமா ஃபேஸ் 6 அப்டேட் எக்ஸ்மெண்ட் அப்டேட்னு சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னு எதிர்பார்க்கலாம். யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி சவுண்ட் ஸ்டேஜுக்குள்ள வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட சேர வச்சுட்டு போனாரு. ஆத்தி தோர் 5 பண்ணிட்டு இருந்தேன். வந்து ஏதாவது பேசுவார் சொல்லி சமயத்துல 20 நிமிஷம் ஆச்சு, அடுத்த சேரா மாத்தினாங்க வெனசா கர்பி. வெயிட் பண்ணு, 2 கேரக்டருக்கு இது வரைக்கும் சம்பந்தமே இல்லையே. டெக்னிக்கலா பார்க்கும்போது 2 கேரக்டரும் டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ். அப்ப கண்டிப்பா அது டூம்ஸ்டே கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் போல அப்படின்னு சொல்லி என்ன ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது அடுத்த சேர் வந்துச்சு. ஆந்தனி மேக்கி. இப்படியே 15 நிமிஷத்துக்கு ஒரு சேரா வச்சுட்டு இருந்தாங்க. இது கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் சேர் அனௌன்ஸ்மெண்டாடா கொய்யால. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வச்சு செஞ்சுட்டான். ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு சேர் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. அது மொதல் 10 சேர்லாம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கேரக்டர்ஸ் தான் வந்திருக்கு அந்த சமயத்தில். அவ்வளோதான்டா டூம்ஸ்டே இஸ் டன் அப்படின்னு நினைக்கும் போது தான் ட்விஸ்ட் அடிச்சாங்க. நிறைய எக்ஸ்மென் கேரக்டர்ஸை காமிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தாண்டா ஒரு புத்துணர்ச்சியாக வந்துச்சுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் 27 கேஸ்ட் மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 5.5 திஸ் இஸ் பிஸ்னஸ்ங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்போவே ஆரம்பிச்சிட்டான் டூம்ஸ்டே படத்தோட ப்ரொமோஷன். ஆக்சுவலாக அந்த படத்தோட அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அடுத்த மாதத்துலேருந்து. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ சம்பவம் செஞ்சிருக்கான். இப்பவே இப்படின்னா அப்ப படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரிஜினல் ப்ரொமோஷனை மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆப்வியஸ்லி 27 பேர் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் இஸ் ஸ்டாக்ட். யார் யார் கன்ஃபார்ம் ஆகியிருக்கா, அவங்க பாசிபிளி டீம்ஸாக பிரிக்கப்படுவாங்களான்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சாரே ஆப்வியஸாக நம்ம தோர். ஸோ விச் மீன்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஓஜி அவெஞ்சர்ஸ் கண்டிப்பாக உள்ள இருக்காங்க. ஆண்ட்மேன் பால்டட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சுங்க. லைக் லிட்டில் சேர் வந்து போட்டிருந்தாங்க, ஒரு குட்டி சேர் போட்டிருந்தாங்க. ஆண்ட்மேன் போகிறான்னு சொல்லி ஒரு குட்டி சேரை போட்டு காமிச்சிருந்தாங்க. டேய் ஆண்ட்மேன் குட்டி தாண்டா, அதுக்காக பால்டட் தான் அந்த குட்டி சேர். அண்ட் தோர் இருக்கும்போது லோக்கி எல்லாமே இப்படி இந்த டூம்ஸ்டேவோட மிக முக்கியமான ஹார்ட் பீஸாவே லோக்கி தான் இருக்க போறான்னு சொல்லி கிட்டத்தட்ட கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ரூமரா தான் சுத்திட்டு இருந்துச்சு, பட் இப்போதைக்கு கன்ஃபார்மே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி தானோஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை தேடி போனாரோ அதே மாதிரி டூம் அண்ட் மற்ற லோக்கியை தேடி போறாங்க. ஏன்னா லோக்கி தான் டெக்னிக்கலா மல்டிவர்ஸ்டிக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்காரு. யார் லோக்கியை ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்றாங்களோ அவங்களால தான் மல்டிவர்ஸை இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் மோர் லைக் ரன் ஃபார் லோக்கி. அவ்வளவுதான். எனக்கு என்னமோ கடைசியில் டூம் தான் ஆப்வியஸா இந்த மல்டிவர்ஸ்டியை ஹோல்ட் பண்ண போறான்னு தோணுது. மற்ற அவெஞ்சர்ஸ்க்கு லோக்கி இருக்க விஷயம் தெரியுமா தெரியாதா கேள்விக்குறி தான். முக்கியமாக தோருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் இந்த தோரை பற்றி எல்லா விஷயமே கண்டிப்பாக நம்ம லோக்கிக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இந்த லோக்கியுமே எர்த் 616 லோக்கி தாங்க, புரியுதா? அவர் அவெஞ்சர்ஸ் ஒன்னப்பவே வந்துட்டாரு, அவ்வளோதான். மற்றபடி இவருக்கும் இன்ஃபினிட்டி வார் வரைக்குமே என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு சொல்லி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த மெமரிஸ் இருக்க தான் செய்து திரும்ப நம்ம தோர் அண்ட் லோக்கியோட அந்த ரீயூனியன் பார்க்க நான் காத்துட்டு இருக்கேன். மேபி லைக் இந்த முறை நம்ம தோர் வந்து லோக்கிக்காக உயிரை கொடுப்பாரோ வாய்ப்புகள் இருக்கு. பட் லீக் படி பார்க்கும்போது டூம் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே லோக்கி தேடி தான் போக போறாங்க. கண்டுபிடிப்பாங்களே இல்லைன்னு பொறுத்தது பார்ப்போம். அண்ட் இது கூடவே நம்ம சாங்ஷி இல்லாம இருக்க தனி கேரக்டர் சாங்ஷி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே டூம்ஸ்டேல சாங்ஷி அப்பியர் ஆக போறாரு. எனக்கு என்னமோ தோர், லோக்கி, சாங்ஷி, ஆண்ட்மேன் இவங்க பாசிபிள் ஒரு டீமா இருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஓஜி அவெஞ்சர்ஸ் மாதிரி சாங்ஷி ஓஜியா இல்லைனாலும் நிறைய பேர் ஒரு ஃபேவரட் கேரக்டர் மாதிரி இருக்க சமயத்தில் ஒரே டீமுக்குள்ள சேர்த்து விடலாங்க. அதை தொடர்ந்து ஆப்வியஸாக ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கேஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் சேரே வெனசா கபின் தான். வெனசா கபி மட்டும் நான் தனியாக வர போகிறாங்க. கூடவே சேர்ந்து நம்ம ஜோசப் மாஸ்ராக் அண்ட் ஆப்வியஸாக ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம பெட்ரோ பாஸ்கல் உள்ள வந்தார். பெட்ரோ பாஸ்கலுக்கு நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு பக்கத்தையே சேர் போட்டிருந்தாங்க. இதுலேருந்து என்ன புரியுது, டாக்டர் டூம் வெர்சஸ் அந்த ஃபென்டாஸ்டிக் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்ங்கிற ஃபைட் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. சீக்ரெட் வார்ஸில் அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான சண்டை நடந்திருக்கும். ஸோ விச் மீன்ஸ் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் வெர்சஸ் டாக்டர் டூமை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 4 பேருமே அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அந்த படத்தோட முடிவில் பாசிபிளி அந்த 4 பேருமே நம்ம யூனிவர்ஸ்க்கு வர மாதிரி தான் கதை எழுதப்பட்டிருக்கணும். ஆனால் கேலக்டஸை டீஸ் பண்ணல. கேலக்டஸ் பேர் இல்லை. டூம்ஸ்டே படத்தில் கேலக்டஸ் வரமாட்டாரோ பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் மிக பிரமாண்டமான படங்களுக்கு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. போகிற அந்த 4 பேருமே இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. அதை தொடர்ந்து ஆந்தனி மேக்கி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக கேப்டன் அமெரிக்கா 4 பார்த்துருப்பீங்க. அவர் மட்டும் தனியாக வர போகிறதுல அவர் கூடவே சுத்திட்டு தர பத்திக்கலாம் ஃபால்கன் டேனி அண்ட் ஆப்வியஸா வின்டர் சோல்ஜர் செபஸ்டியன் ஸ்டானுமே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காரு. எனக்கு என்னமோ இவங்க 3 பேருமே ஒரு ட்ரீயாவா சுத்திட்டு இருப்பாங்க போல தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அமெரிக்கா 4ல பூமியிலேயுமே ஒரு புது அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. அந்த அவெஞ்சர்ஸ் டீமே பாசிபிளி நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த சமயத்தில் இவங்க கேரக்டர்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணிடலாம். குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வச்சு முதல் ட்ரீயாவா நம்ம கேப்டன் அமெரிக்கா, ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் ஒன்னா சேரலாம். வின்டர் சோல்ஜர் வரும்போது கூடவே அவர் தண்டர்போல்ட்ஸ் டீமையுமே கூட்டிட்டு வந்திருக்காரு போல. ஐ மீன் தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கான ஒரு
மிகப்பெரிய ஸ்பாய்லரே கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். தண்டர்போல்ட்ஸ் கிட்டத்தட்ட சூசைட் ஸ்குவாட் மாதிரி யார் சாக போகிறா, யார் உயிரோட இருக்க போகிறாங்கிற தாட்டில் தானே போய் பார்க்கணும்னு இருந்தோம். ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலியமாக தண்டர்போல்ட்ஸில் இருக்க கிட்டத்தட்ட எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் தண்டர்போல்ட்ஸ் படத்தில் வர போகிற முக்கால்வாசி பேர் உயிரோட தான் இருக்க போகிறாங்க. எக்ஸப்ட் டாஸ்க் மாஸ்டர் மட்டும் கன்ஃபார்ம் செய்யப்படல. மற்றபடி ஃப்ளோரன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. டேவிட் ஆர்பர், நம்ம ரெட் கார்டியன் கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. ஹேனா ஜான் கேமன் கோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. வியாட் ரசல் யூஎஸ் ஏஜென்ட்டும் லூயிஸ் புல்மேன் நம்ம பாபு சென்ட்ரியுமே கன்ஃபார்ம் ஆகியிருக்காரு. ஸோ சென்ட்ரி முதற்கொண்டு டெக்னிக்கலாக அந்த படத்துலேருந்து அப்படியே வராங்க. லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன டேலரில் கடைசி ஒரு 5 பேரும் நம்ம சென்ட்ரியும் இவங்க எல்லாருமே ஒன்றா தப்பிக்க போகிறாங்க. தண்டர்போல்ட்ஸ் படத்தில் பெரிய டெத்துங்கிறது யாரும் இருக்க போகிறதில்ல. டாஸ்க் மாஸ்டரோட பேர் இல்லாத சமயத்தில் எனக்கு தெரிஞ்சு மொதல் 15 மினிட்ஸ்லேயே டாஸ்க் மாஸ்டரை போட்டு தள்ளுறாங்க போது தான் தோணுது. அதுக்கப்புறம் பாசிபிளி எல்லாருமே தப்பிச்சிருக்கணும். இது டெக்னிக்கலி தண்டர்போல்ட்ஸ் படத்துக்கான ஸ்பாய்லர். நான் ஸ்பாய்லர் பண்ணலப்பா, ஆல்ரெடி இந்த கேஷ்லெஸ் அனௌன்ஸ் பண்ணி அவங்களே ஸ்பாய்லர் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது பார்த்து கேட்க. ஆனால் தண்டர்போல்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த கேரக்டர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேராச்சும் கட் பண்ணியிருக்கலாம். தெரிஞ்சு அவங்க கட் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணி தான் தண்டர்போல்ட்ஸில் இவங்கெல்லாம் செத்துருவாங்களோ அப்படிங்கிற தாட்லேயாச்சும் போய் பார்த்துருப்போம். இவங்க இத்தனை பேரையுமே அனௌன்ஸ் பண்ணி என்ன செய்யறது. பட் எனிவேஸ் இது உங்களுக்கு ஸ்பாய்லர் அமைஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லி கீழே காமிப்பேன். அதை தொடர்ந்து வக்காண்டா ஃபாரெவர் டீம் நம்ம லெட்டிட்டா ரைட் ஷூரியா ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸோ ஃபீமேல் பிளாக் பேந்தரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க கூடவே சேர்ந்து இப்போதைக்கு வக்காண்டாவோட புது கிங்காக இருக்கேன் வின்ஸ்டன் டியூக் எம்பாக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ மொத்த வக்காண்டாவுமே ரிட்டர்ன் ஆகுது, விச் இஸ் ரியலி குட் திங். அது மட்டும் இல்லாமல் இந்த வக்காண்டா ஃபாரெவரோட வில்லன் ரிட்டர்ன் ஆகிறாரு. பட் இந்த முறை அவர் அவெஞ்சர்ஸ் டீம், அதாவது ஹீரோஸ் டீமில் இருக்காரு. அவர் வில்லன் தான், பட் இப்போதைக்கு மொத்த உலகத்துக்கும் ஆபத்து வரப்போது. 70% ஆஃப் த ஓஷனை அவர் தான் ரூல் பண்ணிட்டு இருக்க காரணத்தினால இந்த உலகத்தை காப்பாற்றினா தான் என் மக்களை என்னால் காப்பாற்ற முடியுங்கிற தாட்டில் இப்போதைக்கு நேமோர் அவெஞ்சர்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து சண்டை போட போகிறாரு. டெக்னிக்கலாக வக்காண்டா ஃபாரெவர் எண்ட்லேயே ஷூரி கூட அவர் ஒன்றா சேர்ந்துருக்க தான் செய்வார். இப்போதைக்கு வக்காண்டா ஃபாரெவர் டீமில் வந்து 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க. பட் லேட்டஸ்டாக லீக்கான அந்த பிக்சர்ஸ்ல நீங்கள் மேல் பிளாக் பேந்தரை பார்த்துருப்பீங்க. பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு பேட்டில் வேர்ல்ட் உருவாகிற அந்த சமயத்தில் என்னன்னா சீக்ரெட் ஆஃப் அப்போ ஒரு புது மேல் பிளாக் பேந்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க தான் தோணுது. பாசிபிளி லைக் டிச்சாலா ஜூனியர் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஷூரி ஓகே தான், பட் ஒரு மேல் பிளாக் பேந்தர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆகுதுங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக்குங்கிற மாதிரி தக்காளி மொத்த எக்ஸ்மென் டீமையுமே இறங்கியிருக்காங்க. ஐ வாஸ் ஷாக்டு. டே அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருக்கேன் நான். அந்த எக்ஸ்மெனோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே கெல்சி கிராமரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆப்வியஸாக பீஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் அந்த மார்வல்ஸ் பீஸ்ட் அந்த கேரக்டர் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ விச் மீன்ஸ் அந்த யூனிவர்ஸும் மர்ஜ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல டெக்னிக்காக கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் எந்த ஒரு எக்ஸ்மென் கேஸ்டிங்கும் வராதுன்னு நினைக்கிற அந்த சமயத்தில் பேட்ரிக் ஸ்டூவர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வெயிட் பண்ணி 838 இருந்தால் பேட்ரிக் ஸ்டூவர்ட் அங்கே செத்துட்டாரு, வாண்டாவில் கொல்லப்பட்டிருக்காரு. அப்போ இது வேற பேட்ரிக் ஸ்டூவர்ட் வேற ஒரு வேரியன்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல பக்கத்துல இயான் மெக்கலனுக்கு ஒரு சேர போட்டிருக்காங்க. இயான் மெக்கலன் தாங்க மேக்னெட்டோ. அப்படி பார்த்தா the OG X-Men team is coming back. 20th Century Foxல வந்த அந்த X-Men team அந்த யூனிவர்ஸை நமக்கு நல்லா காமிக்க போறாங்க. எனக்கு என்னமோ டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்டோட கண்டினியூஷனா பாசிபிளி இந்த ஒரு டைம்லைன் இருக்குமோ தோணுது. அதுல டெக்னிக்கலா அந்த பக்கம் உல்வரின் பாஸ்டிக் போய் டைம்லைனே மாற்றி அமைச்சிருப்பாரு. அது டிவியை கணக்கு தெரிஞ்சு தம்பி நீ எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரான்ச்சை பாசிபிளி இந்த யூனிவர்ஸ்க்குள்ள மர்ஜ் பண்ண ட்ரை பண்றாங்களோ. ஸோ பேட்ரிக் ஸ்டூவர்ட், இயான் மெக்கலன், கெல்சி கிராமர், இதுக்கப்புறம் இது கிரேசியா மாறாதுன்னு நினைக்கிற அந்த சமயத்தில் தான் ஆலன் கம்மிங் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நைட் கிராலர் எக்ஸ்மென் 2ல பார்த்துருப்பீங்களா, கிராலர் தான் வர போறாரு. அதை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரெபெக்காவோட மிஸ்டிக் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஜெனிஃபர் லாரன்ஸ் மிஸ்டிக் கிடையாது, அவங்க இது ரெபெக்கா ஓஜி மிஸ்டிக் அண்ட் ஜேம்ஸ் மார்டன் as சைக்ளாப்ஸ். டேய் என்னடா நடக்குது இங்க? ஐ மீன் எக்ஸ்மென்ல எத்தனை பேர் காமிக்கறாங்க பாருங்க. ஓஜி எக்ஸ்மென் டீமை அப்படியே இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா பாஸ்ட்டுக்கு அப்புறம் புது டைம் லைன் கண்டினியூஷனாக தான் இருக்கணும்னு தோணுது. நான் அதில் தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே உயிரோட வந்திருப்பாங்க, ரிட்டர்ன் ஆகிருப்பாங்க. இந்த டைம் லைனை கொண்டு வந்து இப்போதைக்கு டூம்ஸ்டே கூட மர்ஜ் பண்ண போகிறாங்க போல. வெறித்தனமான கேஸ்டிங். பட் நான் ஐ எம் ஃபேன் ஆஃப் இயான் மெக்கலன். பட் இருந்தாலும் மைக்கேல் ஃபாஸ்பெண்டரை கூட்டம் வந்திருக்கலாம். அந்த மேக்னெட்டோ இன்னும் லாங் ரன்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாரு. சொல்ல முடியாதுங்க, அவரும் வரல. பட் எக்ஸ்மென் சைட்லேருந்து மொத்தம் 6 பேர் கன்ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஓஜி எக்ஸ்மென்லேருந்து 6 பேர் கன்ஃபார்ம் ஆகிருக்காங்க. 6 பேரோட நிறுத்த போகிறதுல இன்னும் தொடர்ந்து வருவாங்க தான் நினைக்கிறேன். சரி, ஜேம்ஸ் மார்டன் வந்தாரு, கண்டிப்பாக பக்கத்தில் நம்ம உல்வரினுக்கு தான் சேர் இருக்க போதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் சர்ப்ரைஸ் நம்ம சானிங் டேட்டமுக்கு சேர் போட்டிருக்காங்க. யாருன்னு தெரியலையா? இப்போ டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல கேம்பிட்டா பார்த்துருப்பீங்களா? டெட்பூல் அண்ட் வுல்வரினோட டெலிட்டட் சீன்லயே இந்த பக்கம் நம்ம சானிங் டேட்டம் வாய்ட்ல இருந்து எஸ்கேப் அது போர்ட்டல் மூலமா அந்த கேம்பிட்டை காப்பாத்துற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. யாரும் தெரியல. நான் அப்போதைக்கு டெட்பூல் தான் நினைச்சேன். பட் இந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா டெட்பூலையும் காணும், வுல்வரினையும் காணும். எப்படா மார்வலுக்கு திரும்ப பேரை வாங்கி கொடுத்ததே டெட்பூல் அண்ட் வுல்வரின் தான். ஹையஸ்ட் கிராசிங் மூவியா இருக்க அந்த சமயத்தில் அந்த கேரக்டர்ஸ் இல்லாம எப்படி இந்த லிஸ்ட்டை கொண்டு வந்தாங்க? கண்டிப்பா இந்த லிஸ்ட் கேரக்டர்ஸ்ல இருப்பாங்க தான் நினைக்கிறாரு. முக்கியமா டெட்பூல் இப்போதைக்கு டேரக்டா டிவியை கூட கணக்கில் இருக்காரு. டிவியில இருந்து தான் பாசிபிளி கதையை ஆரம்பிக்கணும். லோக்கி எங்க இருக்காருங்கிற விஷயம் டெட்பூலுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு இருக்கணும். டெட்பூல்ல தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் கதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்.
ஸோ அதை எதுவுமே இங்கே டீஸ் பண்ணாமல் நம்ம உள்வரியுமே டீஸ் பண்ணாமல் சேனிங் டேட்டமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம். இப்போதைக்கு மனுஷன் திரும்பவும் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக மாதிரி இருக்காரு, பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வர போயிருக்காரு, ப்ரொடக்ஷன் ஆரம்பி போகிறாங்கன்னு தெரிஞ்சு கேம்பிட்டா ரிட்டர்ன் ஆகணுங்கிறதுக்காகவே மனுஷன் ஃபிட்னஸாக மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு விஷயம். ஆனால் டெட்பூல் அண்ட் உல்வரின் 2 பேருமே கன்ஃபார்ம் பண்ணல. அப்படியே கடைசியாக நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் டாக்டர் டூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர் போட்டிருந்தாங்க. பட் இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நம்ம அடிச்சு போட்டிருக்காரு பார்த்தீங்களா அந்த கிரே கலர் சூட், இது டெக்னிக்கலாக நம்ம டோனி ஸ்டார்க்கோட டெஸ்ட் ஸ்க்ரீன் அப்போ அவர் போட்டிருந்தா அதே சூட். ஐ மீன் பக்கத்தில் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி பாருங்க. டாக்டர் டூமா அவர் ஃபர்ஸ்ட் வர போகிற ப்ரீ ப்ரொடக்ஷன் லுக்குக்கும் அவருடைய ஃபர்ஸ்ட் டோனி ஸ்டார்க்கோட ப்ரீ ப்ரொடக்ஷன் லுக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி சேமாக இருக்குது. இதை பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்லை கோஇன்சிடென்ஸா? ஐ ஹவ் நோ ஐடியா. பட் இதை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு அந்த ஆடிஜோட டெஸ்ட் ஸ்க்ரீனிங் தான் ஞாபகமே வந்துச்சு. அது பத்தாததுக்கு வரைக்கும் ரூசஸ் வர இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த அயன்மேனோட டெத்துக்கும் டூமுக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது எனக்கு என்னமோ திரும்ப டோனி ஸ்டார்க்கை டாக்டர் டூமா கொண்டு வந்துடுவாங்களான்னு சொல்லி ஒரு பயம் வரதான் செய்யுது. அது பத்தாததுக்கு வரைக்கும் இங்கே பண்ணுற நம்ம ஆடிஜோட ஆக்ஷன் எல்லாமே எனக்கு என்னமோ டோனி ஸ்டார்க்கை தாங்க ஞாபகப்படுத்துது. டாக்டர் டூம் வைபே வரல. இஸ் அ பர்ஃபெக்ட் அயன்மேன். ஆனால் பர்ஃபெக்ட் டாக்டர் டூமா இருப்பாரான்னு தெரியலையே. அவர் திரும்பி ஷூ பண்ணாரு, ஏன் தெரியல. லைக் இந்த உண்மையை வெளில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஷூ பண்ணாரான்னு தெரியல, இல்லை வாயை மூடி தூங்குகிறா போய் அப்படின்னு சொன்னாரா என்னவான்னு தெரியல. 5.5 மணி நேரம் லைவ்ரா கொய்யால. அண்ட் இந்த ஆக்ஷன் லைட்டாக நம்ம ஆகத்தா ஆளாங்க டீஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கடைசியில் இது எல்லாமே ஆகத்தாவோட கற்பனடா அப்படின்னு சொல்லி முடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும். மொத்தம் நம்ம அடிச்சோட சேர்த்து 27 பேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதானப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. 27 பேர் கொய்யால. எனக்கு என்னமோ இந்த டீமாக பிரிச்சுடுவாங்க தான் தோணுது. ஐ மீன் ஆல்ரெடி இந்த ஃபேண்டசி 4ங்கிறது டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் டீம், எக்ஸ்மேன் டிஃப்ரெண்ட் டீமு, ஓஜி அவெஞ்சர்ஸ்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டீமாக இருக்கணும், வக்காண்டா ஃபார்வர்ட் டீம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டீமாக பிரித்து அந்த எப்படி இன்ஃபினிட்டி வாலாம் தனித்தனி ஸ்டோன்ஸ் தேடி போனாங்களோ அந்த மாதிரி தனித்தனி கதைகள் இவங்களுக்கு வந்து கொடுக்கப்படலாம். எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டவுட் தாங்க. பட் பாசிபிளி எனக்கு என்னமோ எல்லாருக்குமே தனித்தனி கதைகள் இருக்கும் போல தான் தோணுது. டூம் இந்த படத்தோட எண்டில் ஆப்வியஸாக ஒரு பேட்டில் வேர்ல்டு உருவாக்க போகிற அந்த சமயத்தில் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ் வந்து ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி கதை முடிக்கப்படலாம். அதில் மேபி இவங்க இன்ட்ராக்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேர் எல்லாத்தையுமே அடிக்க வச்சது நம்ம ஆடிச்சதுங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை டாக்டர் டூமே இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணுவாரோ? அதுவும் ஒரு பக்கம் ரொம்ப சுற்றிட்டு இருந்துச்சு. டாக்டர் டூமே இந்த பக்கம் யூனிவர்ஸை காப்பாற்ற போகிறங்கிற பேரில் அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணி அதன் மூலியமாக அவங்களை ஏமாற்றி இந்த பக்கம் லோக்கி அடையிறது ஒரு பிளானாக இருக்கான். இது லீக்காக தான் கிளம்பி இருந்துச்சு. ஆப்வியஸாக இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வேறு பண்ணிட்டாங்க. இதை வச்சு இன்னும் நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கிளம்பும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க தான் நான் ஷேர் பண்ணுறேன். பட் இதில் எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அமைஞ்சது, நிறைய முக்கியமான கேஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படலை. லைக் எங்கடா பாயாசங்கிற மாதிரி டாம் ஹாலண்டுங்கடா, ஸ்பைடர்மேன் எங்க? ஸ்பைடர்மேன் இல்லாத டூம்ஸ்டேவா? என்னடா சொல்கிறீங்க நீங்கள்? பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை இன்ட்ரடியூஸ் பண்ணனு. பிகாஸ் அந்த முடிவை எடுக்க வேண்டியது MCU கிடையாது, ஸ்பைடர்மேனை ஹோன் பண்ணியிருக்கேன் நம்ம சோனி. ஸ்பைடர்மேன் 4 டேரெக்டாக டூம்ஸ்டே கூட லிங்க் ஆகியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் வார்ஸ் கூடமே லிங்க் ஆக போகுது. கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் இந்த படத்தில் இருக்க தான் போகிறாரு. சோனி பாசிபிளி ஏதாவது பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலையே தவிர்த்து கண்டிப்பாக இந்த படத்தில் ஸ்பைடர்மேன் இருக்க தாங்க போகிறாரு. நோ வரிஸ். அதே மாதிரி ஸ்டார்லார்டுங்க பூமியில் தானே அந்த மச்சம் சுற்றிட்டு இருக்காரு. ஸ்டார்லார்ட் வருவாரா வரமாட்டாரா? லெஜெண்டரி ஸ்டார்லார்டுன்னு சொல்லி தனி ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். நோ வரிஸ். நான் ஆக்சுவலாக லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கிறிஸ் பிராட்டை தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. கடைசி வரைக்கும் அந்த பேர் வரவே இல்லை. பட் எனக்கு என்னமோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஸ்டார்லார்டு இருப்பாரு தான் தோணுது. மல்டிவர்சல் லெவல் படம். 2 முக்கியமான கேரக்டர் மிஸ்ஸிங்க மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்டவைங்க. பெனடிக்ட் கம்பர்பேட்ச் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுங்கடா. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாமல் எப்படி மல்டிவர்ஸ் படம்? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? புரியல. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாத மல்டிவர்ஸ் படமா? அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. பூமியோட காவலாளியாக இருக்கக்கூடிய சாசர் சுப்ரீம் வாங்கங்கயா போனாரு, அவருமே கன்ஃபார்ம் செய்யல. இது கூடவே சேர்ந்து மல்டிவர்சல் டிராவலிங் பவர் வச்சிருக்க அமெரிக்கா சார்ஸுங்க. அமெரிக்கா சார்ஸை மட்டும் இல்லைங்க, அந்த வயசில் இருக்க எந்த அவெஞ்சர்ஸுமே கன்ஃபார்ம் செய்யல. பார்த்தீங்களா நீங்கள்? எங்கள் அவெஞ்சர்ஸ் சொல்லி பேசி கடைசியில் ஒரு 10 படங்களுக்கு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்களே. நம்ம மிஸ் மார்வெலு, கேட் பிஷப்பு, விக்கனு, ஸ்பீடு, இந்த மாதிரி எங்கள் அவெஞ்சர்ஸ் எங்கேயுமே கன்ஃபார்ம் செய்யப்படல. அப்போ கடைசி ஒரு 10 படங்களுக்கு எங்கள் அவெஞ்சர்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தீங்களே, அதுக்கு என்னடா அர்த்தம்? எங்கள் அவெஞ்சர்ஸ் இல்லாத ஒரு அவெஞ்சர்ஸ் படமா? அப்புறம் எதுக்கு அந்த டீம் ஃபார்ம் பண்ணீங்க? தூக்கி குப்பையில் போட வேண்டியது தானே. எங்கள் அவெஞ்சர்ஸை கன்ஃபார்மே செய்யல. எங்கள் அவெஞ்சர்ஸில் ஒரு 8 பேர் கிட்ட இருப்பாங்க. ஆல்ரெடி 25 பேர் கிட்ட கன்ஃபார்ம்டு. இந்த படத்தில் எங்கள் அவெஞ்சர்ஸை காட்டுவாங்களான்னு தெரியல. எங்கள் அவெஞ்சர்ஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல. பால்ட்ரேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆன்மேனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆன்மேனோட பொண்ணு கேசில் எங்கே போனா? வாஸ்பேங்க. யாருமே அந்த பக்கம் கன்ஃபார்ம் செய்யப்படல. என்ன மாதிரி படம் போகுதுன்னு தெரியலையாப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியை சார்ந்த எர்த்து 616 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் 4 ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபோட்டான், மோனிகா ரேம்போ. ஆமாம், மோனிகா ரேம்போ கேஸ்ட்டுங்க. மார்வல்ஸ் படத்தில் வேறு யூனிவர்ஸில் போய் மாட்டிருந்தாங்க. அவங்க இந்த படத்தில் இருக்காங்களா இல்லையா? அந்த கேஸ்ட் மெம்பர்ஸ் சில பேர் இருக்காங்க. எக்ஸ்மென் கேஸ்ட் சில பேர் இருக்காங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ். எர்த்து 838 சம்மந்தப்பட்டவங்க வருவாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய யூனிவர்ஸ், ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 to 4 யூனிவர்ஸ் இங்கே டீஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த காரணத்தினால இந்த பேட்டில் வேர்ல்டுங்கிறது இந்த யூனிவர்ஸை பேஸ் பண்ணி தான் உருவாக போகுதுன்னு தோணுது. இட்ஸ் கோயிங் டு பி a true multiversal மூவி. பட் நிறைய முக்கியமான கேஸ்டிங் மிஸ்ஸிங். ஆடிச்சே ஆக்சுவலாக இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் பிக்சர்ஸ் கீழே ஒரு கமெண்ட்டும் போட்டிருந்தாரு, ஏகப்பட்ட பயங்கரமான கேஸ்ட் மெம்பர்ஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்ல. அதுக்கு கீழே மார்வல் ஸ்டுடியோஸ்
இன்னும் நிறைய சேர் பாக்கி இருக்குது, குடோனில் போட்டு வச்சுருக்கோம், கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி கலாச்சி விட்டுருந்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் இன்னும் நிறைய பேர் கண்டிப்பாக ஆட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக ஸ்பைடர்மேன் வரப்போகிறாரு, எழுதி வச்சுக்கோங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லாமல் மல்டிவர்ஸ் படமா? வாய்ப்புள்ள ராஜா, அமெரிக்கா சாவஸ் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். டிவிஐ மெம்பர்ஸ் மூவிஸ்லாம் எங்கே? ஓரபோரஸ் கீஹி ஹுவான் மிஸ்ஸிங். கேங் வர்றது டவுட் தான், பட் கேங்குக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படலாம். ஸோ இன்னும் நிறைய பேர் அஃபிஷியலாகவே 27 பேர் கன்ஃபார்ம். அதில் நம்ம ரூமர்ஸில் வச்சிருக்க சில பேர், முக்கியமாக எக்ஸ்மென் கேஸ்டே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்காங்க. விச் இஸ் ரியலி குட் திங். யோசிச்சு பாருங்க, இந்த படம் ஆரம்பிக்கும் போது இவர் போறாரு அவர் போறாருன்னு சொல்லி கண்டிப்பாக இந்த எக்ஸ்மென் டீமில் இருக்க யாரையாச்சும் ஒருத்தங்க நம்ம பேசியிருப்போம். நீங்கள் என்ன ரூமரை கிளப்பி விடுறது, நாங்களே அதுக்கு ஒரு முடிவு கட்டுறோம்னு சொல்லி அஃபிஷியலாக அந்த எக்ஸ்மென் டீமை அனௌன்ஸ் பண்ணதை பாராட்டி ஆகணும். ஆனால் 5.5 மணி நேரம் லைவ்லாம் அநியாயம்டா. 1.5 நிமிஷத்தில் முடிய வேண்டிய ஒரு வீடியோவை 5.5 மணி நேரம் லைவ் மனசாட்சியில் உனக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய தியரிஸ் கண்டிப்பாக கலக்கும் போது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இந்த கேஸ்ட் மெம்பர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேஸ்ட் லிஸ்ட்லேருந்து யாரெல்லாம் மிஸ்ஸிங், எந்த முக்கியமான சூப்பர் ஹீரோவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ பெற்று வரைக்கும் ஹேப்பன் கைஸ் வட்டா. ஓகே, முடிஞ்சு. அதான் ஸ்பைடர்மேன் அவருக்கு வந்து சோனி வந்து இந்த கேஸ்ட் ரிவீல் பண்ணுறதுல வந்து பெர்மிஷன் வந்து கொடுத்துட மாட்டாங்க போல். அதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்து இப்போலாம் யாரும் அந்த ஸ்பாய்லர் மாதிரி ஆயிரும்னு சொல்லி தரலையோ என்னமோ. நிறையாது உள்வரினு, டெட்பூல், அப்புறம் வேறு யார், டெட்பூல், உள்வரினு, ஸ்பைடர்மேன், அமெரிக்கா சாவஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு, எல்லாம் நிறையா மெம்பர்ஸ் இருக்குது. ஆனால் டிவிஏ மெம்பர்ஸு நிறைய பேர் இருக்காங்க. என்ன நைஸ், பார்க்கலாம் யார் என்ன எப்படி வராங்கன்னு தெரில. நைஸ் வீடியோ. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வெயிட்டிங், நல்லாயிருக்கும் இன்னும். அப்புறம் சீக்ரெட் வார்ஸ் வேறு வருது, பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.